Welcome to all. Exercise 2.9 8th sum பார்க்கணும்னா இது ஒரு sum தான் பெண்டிங். என்ன டைப் பார்த்துட்டு இருக்கோம்னா fourth டைப் பார்த்துட்டு இருக்கோம். partial fractionல fourth டைப். அது என்ன fourth டைப் அப்படின்னா improper fraction. நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் டிகிரி சேமா இருக்கலாம், இல்ல நியூமரேட்டர்ல டிகிரி அதிகமா இருக்கலாம். அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்னது improper fraction. பாருங்க 8th sum பாருங்க resolved into partial fractions. x cube plus 2x plus 1 divided by x squared plus 5x plus 6. மேல வந்து டிகிரி 3, கீழே வந்து டிகிரி 2. மேல டிகிரி கூட இருக்கு பாத்தீங்களா? இதுவரைக்கும் நம்ம பார்த்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல மேல கீழே டிகிரி சேமா வச்சு பார்த்துட்டோம். இங்க மேல டிகிரி கூட இருக்கு. x cube plus 2x plus 1 divided by x squared plus 5x plus 6. So இதுவும் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான். அதே மெத்தட்ல தான் செய்ய போறோம்னா given that x cube plus 2x plus 1 divided by x squared plus 5x plus 6. முதல்ல டிவைட் பண்ணிடுவோமா? x cube plus 2x plus 1 எப்படி எழுதணும்னா x cube plus 0x squared plus 2x plus 1 எழுதணும். ஏன்னா இங்க x cube இருக்கு, அதுக்கடுத்து x squared காணோம், x வந்துருச்சு, கான்ஸ்டன்ட் வந்துருச்சு. நம்ம வரிசை எழுதணும், எந்த டேர்ம் இல்லையோ அதுக்கு 0 போட்டுக்கணும்னா x cube இருக்குது, x squared இல்ல 0x squared போட்டுக்கணும், அதுக்கடுத்து 2x, அதுக்கடுத்து plus 1. ஸோ எழுதும்போது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். கீழே உள்ளதை அப்படியே போட்டுக்கலாம், x squared plus 5x plus 6. எப்படி டிவைட் பண்ணலாம்னு பாருங்க. x cube வேணும், இங்க x squared தான் இருக்கு. அப்ப எதை வச்சு மல்டிப்ளை பண்ண x cube கிடைக்கும்? ஒரு x வச்சு மல்டிப்ளை பண்ண கிடைக்குமா? அப்போ கோஷன்ல வந்து x போடணும். x into x squared தான் x cube. x into 5x னா 5x squared. x into 6 னா 6x. அப்ப இங்க என்ன வேணும்னு பார்க்கணும். இதோட எதை மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்குதுன்னு பார்க்கணும்ல. அப்ப x squared ஓட x மல்டிப்ளை பண்ணா தான் x cube கிடைக்கும். அப்ப இங்க x போட்டு மல்டிப்ளை பண்ணிடணும். x into x squared x cube, x into 5x னா 5x squared, x into 6 னா 6x. டிவிஷன் தான, சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் மைனஸ் மைனஸ். So x cube minus x cube cancel. இது 0x squared minus 5x squared னா minus 5x squared தான், 0 விட்டுறலாம். 2x minus 6x னா minus 4x. இந்த 1 அப்படியே ரைட்டுங்க. அப்ப அடுத்து எனக்கு தேவை என்னன்னா minus 5x squared தேவை. இங்க இருக்கிறது வெறும் x squared இருக்கு. அப்ப வெறும் x squared எதை சேர்த்தா minus 5x squared கிடைக்கும்? ஒரு minus 5 சேர்த்தா கிடைக்கும். அப்ப மேல ஒரு minus 5 சேர்த்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதோட எதை மல்டிப்ளை பண்ணா கீழே வருதுன்னு பார்க்கணும்னா அப்ப x squared ஓட minus 5 மல்டிப்ளை பண்ணா தான் minus 5x squared வரும். So minus 5 சேர்த்துக்கோங்க. minus 5 into x squared minus 5x squared. minus 5 into plus 5x அப்படின்னா minus 25x. minus 5 plus 5 என்ன மல்டிப்ளை பண்ணா minus 25x. minus 5 into 6 னா minus 30. கீழே சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. minus plus ஆயிக்கோங்க, minus plus ஆயிக்கோங்க, minus plus ஆயிக்கோங்க. minus 5x squared plus 5x squared cancel. minus 4x plus 25x னா 21x. minus 4x plus 25x னா 21x. plus 1 plus 30 னா 31. அப்போ இப்படி டிவைட் பண்ண தெரியணும்னா அப்போ கொடுத்திருக்கிற நியூமரேட்டரை டினாமினேட்டர்ல டிவைட் பண்ணியாச்சு. by division algorithm, divided is equal to divisor into quotient plus remainder. அப்படிதானே? divisor னா x squared plus 5x plus 6, quotient x minus y, remainder 21x plus 30. dividing by x squared plus 5x plus 6 போட்டுக்கோங்க. டினாமினேட்டர் தேவைப்படுது இல்லையா, டிவைட் பண்ணிக்கோங்க. So divide பண்ணியாச்சு. x squared plus 5x plus 6 ஆல டிவைட் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடுல கீழ போட்டாச்சு. ரைட் சைடுல கீழ x squared plus 5x plus 6 போட்டா கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகி x minus 5 மட்டும். இங்க 21x plus 31 divided by x squared plus 5x plus 6. இப்போ ஃபுல்லாவே இதால டிவைட் பண்ண சொல்றேன். x squared plus 5x plus 6 ஆல டிவைட் பண்ண சொல்றேன். இங்க கீழ x squared plus 5x plus 6. இங்க டிவைட் பண்ணா கேன்சல் ஆகி x minus 5 மட்டும் இருக்கும். x squared plus 5x plus 6 ஆல டிவைட் பண்ணா கேன்சல் ஆகி x minus 5. இங்க டிவைட் பண்ணா 21x plus 31 divided by x squared plus 5x plus 6. So கொடுத்திருக்கிற ஃபிராக்ஷனை q plus r by d ன்னு எழுதியாச்சு. நீங்க இந்த ஸ்டெப் டிவிஷனல் அல்காரிதம் ஸ்டெப் எழுதாட்டிலும் பரவாயில்லை, இதை கரெக்ட் எழுதினா போதும். கொடுத்திருக்கிற ஃபிராக்ஷன் எதுக்கு ஈக்குவல்? q plus r by d க்கு ஈக்குவல். q னா கோஷன்ட், r னா ரிமைண்டர், d னா டிவைசர். q plus r by d ன்னு எழுதியாச்சு கொடுத்திருக்கிற ஃபிராக்ஷனை. இப்போ டினாமினேட்டர் இது மட்டும், இதான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ரைட்டானா? கீழே x ஸ்கொயர் மேல x இருக்கா, கீழே உள்ளதோட மேல உள்ளதோட டிகிரி கம்மியா இருக்கு. அப்ப இதான் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இதை நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷனா ரெண்டா பிரிச்சுக்கணும்னா எப்போதுமே ப்ராப்பர் ஃபிராக்ஷனை தான் பார்ஷியல் ஃபிராக்ஷனா பிரிக்கணும். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை பிரிக்க கூடாதா சார், இந்த சம்ம செய்யக்கூடாதான்னு கேட்கக்கூடாது. இந்த சம்ல வந்து கீழே x squared plus 5x plus 6 தானே, அதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும்ல. ப்ராடக்ட் இஸ் 6, சம் இஸ் 5 தானே. 3 into 2 போட்டுக்கலாம். மல்டிப்ளை பண்ணா 6, ஆட் பண்ணா 3 plus 2 5 வந்துடும். அப்ப x squared plus 5x plus 6 எப்படி பிரிக்கலாம்? x plus 3 into x plus 2 பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்டு இந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் போட போறோம். 21x plus 31 divided by x squared plus 5x plus 6 is equal to a by x plus 3 plus b by x plus 2. எப்பவுமே ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு தான் பார்ஷியல் ஃபிராக்ஷன் போட முடியும். இந்த சம்முக்கே டைரக்டா போட முடியாதா சார், ஆன்சர் வராதான்னு கேட்டா வரதான் செய்யும். இப்போ x squared plus 5x plus 6 இங்கே x plus 3 x plus 2 பிரிச்சு
அதை a by b by எடுத்துட்டு நீங்க என்ன போட்டா a க்கும் b க்குல வேல்யூ கிடைக்கும். ஆனா ஆன்சர் கண்டுபிடிச்ச பிறகு ரைட் சைடுல எல்சிஎம் எடுத்தா லெஃப்ட் சைடு வராது. ஏன்னா நீங்க இந்த டைரக்டாவே இந்த சம்ல நீங்க பார்ஷியல் ஃபிராக்ஷன் ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க தப்பா வரும். நீங்க எப்படி எழுதுவீங்க? இத x square plus 5x plus 6 x plus 3x plus 2 குறிப்பீங்களா? அப்ப இத c equal to a by x plus 1 x plus 2 plus b by x plus 3 குறிச்சு a b க்குல வேல்யூ கிடைக்கும். ஆனா ஆன்சர் கண்டுபிடிச்ச பிறகு அதை எல்சிஎம் எடுத்து போட்டீங்கன்னா ரைட் சைடு வராது. அதனால தான் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை டைரக்டா போடக்கூடாது அப்படின்னு சொல்றது. ப்ராப்பரா மாத்தி தான் போடணும். ப்ராப்பரா மாத்தி போட்டா தான் எல்சிஎம் எடுக்கும்போது லெஃப்ட் சைடு வரும். ரைட் சைடு எல்சிஎம் எடுத்தா லெஃப்ட் சைடு வரும். அப்ப இங்க உள்ள ப்ராப்பர் இருக்குல்ல r by d 21x plus 31 divided by x square plus 5x plus 6 அதை பிரிச்சாச்சு. a by x plus 3 plus b by x plus 2 வழக்கம் போல ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. x plus 3 into x plus 2 தான் எல்சிஎம். a x plus 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும், b x plus 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இது வழக்கமான ஸ்டெப் தானே. லெஃப்ட் சைடு அப்படியே இருக்கும். சோ x plus 3 x plus 2 கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு மேல உள்ள கம்பேர் பண்ணிக்கலாம். a into x plus 2 plus b into x plus 3 is equal to 21x plus 31 கம்பேர் பண்ணியாச்சு. இது ஈக்குவேஷன் 3 னு வெச்சுக்கோங்க. b 0 ஆக்குனா a கிடைக்கும், a 0 ஆக்குனா b கிடைக்கும். b எப்படி 0 ஆக்குறது? -3 போட்டா x plus 3 ன்னு இருக்கா. அப்ப x க்கு -3 போட்டா -3 plus 3 0 ஆகும். இப்போ x க்கு -3 னு ஈக்குவேஷன் 3 ல போட்டுக்கோங்க. a into x க்கு -3 போட்டா -3 plus 2. இங்க plus b into -3 plus 3. இங்க 21 into -3 plus 31. அப்படி x இருக்கிறதெல்லாம் -3 போட்டாச்சுன்னா இங்க -3 plus 2 னா -1. சோ a into -1. இங்க -3 plus 3 னா 0 ஆயிரும். இங்க 21 into -3 னா -63. ஒரு 31 பக்கத்துல இருக்குன்னா -63 plus 31 னா -32 னா எப்பவுமே பெரிய நம்பரோட சைன் தான் கீழ வரும். இங்க 0 விட்டுருங்க. -1 into a னா -a. சோ -a is equal to -32. Multiplying by minus போட்டா a is equal to 32. கண்டுபிடிச்சாச்சா a யோட வேல்யூ? b 0 ஆக்கி a கண்டுபிடிச்சாச்சு. இப்போ a 0 ஆக்குனா b கிடைச்சிடும். a எப்படி 0 ஆக்குறது? x க்கு -2 போட்டா போதும். அப்ப substituting x equal to -2 in equation 3. a into -2 plus 2 plus b into -2 plus 3 is equal to 21 into -2 plus 31. அப்படி போட வேண்டியதான். -2 plus 2 0 ஆயிருமா? b into -2 plus 3 னா plus 1. 3 minus 2 தானே plus 1. 21 into -2 னா -42. ஒரு 31 அப்படி இருக்கும். -42 plus 31 னா -11. எப்பவுமே வேற வேற சைன் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பல் போடணும். இதுல தப்பு போடக்கூடாதுன்னா 0 விட்டுருங்க. b into 1 b தானே. அப்ப b யோட வேல்யூ -11. a in b கண்டுபிடிச்சாச்சா? அப்ப ஈக்குவேஷன் 3 ல போட்டுருங்க. 3 2 ல போட்டுருங்கன்னா ஈக்குவேஷன் 2. இதானே ஈக்குவேஷன் 2. a க்கும் b க்கு வேல்யூ போட்டுருங்க. அப்போ ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்படி கன்வெர்ட் ஆகும்? 21x plus 31 divided by x squared plus 5x plus 6 a by a னா 32 தானே. 32 by x plus 3 plus b by b ங்கிறது -11 தானே. முன்னாடி பிளஸ் க்கு பதிலா மைனஸ் போட்டுக்கலாம். -11 by x plus 2. a க்கு 32 b க்கு -11 னா a க்கு 32 போட்டா 32 by x plus 3. b க்கு -11 போட்டா plus into minus minus ஆயிரும். சோ -11 by x plus 2. அப்போ கொடுத்திருக்கிற இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை ப்ராப்பரா மாத்தி அதுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் போட்டாச்சு. இது அப்படியே தூக்கி கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதான் முக்கியம். இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணா அதுக்கு மார்க் குறைச்சிடுவாங்கல்ல. ப்ராப்பர் ஃபிராக்ஷனை பார்ஷியல் ஃபிராக்ஷனா மாத்தியாச்சு. இது ஒரு பார்ஷியல் ஃபிராக்ஷன், இது ஒரு பார்ஷியல் ஃபிராக்ஷன். இதெல்லாம் கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல போய் போடணும். சப்ஸ்டிட்யூட்டிங் ஈக்குவேஷன் 4 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும். செகண்ட் டேர்முக்கு தான பார்ஷியல் ஃபிராக்ஷன் போட்டுருக்கோம். அதை தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 32 by x plus 3 minus 11 by x plus 2 இங்க போடணும் ஈக்குவேஷன் 1ல. அப்ப கொடுத்திருக்கிற ஃபிராக்ஷன் எதுக்கு ஈக்குவல்? x minus y plus 32 by x plus 3 minus 11 by x plus 2 க்கு ஈக்குவல். Substituting equation 4 in equation 2 போட்டா x cube plus 2x plus 1 divided by x squared plus 5x plus 6 எதுக்கு ஈக்குவல்? x minus 5 plus 32 by x plus 3 minus 11 by x plus 2 க்கு ஈக்குவல். இப்போ நீங்க இதுல LCM எடுத்தீங்கன்னா ரைட் சைடு வந்துரும். இதுல x plus 3 into x plus 2 LCM எடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க. x minus 5 x plus 3 into x plus 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 32 x plus 2 ஆல -11 x plus 3 ஆல மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த சைடு உள்ளது அப்படியே வந்துரும். ஆனா டைரக்டா நீங்க இந்த கொடுத்திருக்கிற சம்மவே a by b by அஸ்யூம் பண்ணி செஞ்சீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு LCM எடுத்தா லெஃப்ட் சைடு வரவே வராது. அதனால எப்போதுமே இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு டைரக்ட் பார்ஷியல் ஃபிராக்ஷன் போட முடியாது. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்தா அதை ப்ராப்பரா மாத்திட்டு தான் என்ன செய்யணும்? போடணும். சரிங்களா? அப்ப இது ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், மேல டிகிரி கூட உள்ளது என்ன. சோ இவ்வளவுதான் பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ். இதுக்கு அடுத்து கிராஃபிக்கல் மெத்தட்ல ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. அது நம்ம ரெடியூஸ்டு சிலபஸ்ல கிடையாதுன்னா போன வருஷம் அந்த சிலபஸ்ல வைக்கல அதை, அதனால நம்ம நடத்தல. இந்த வருஷம் வச்சாங்கன்னா திருப்பி அதை நம்ம இன்க்ளூட் பண்ணி நடத்திக்கிடுவோம். இப்போதைக்கு அனாவசியமா அதை நடத்த வேண்டாம்னா அது ரெடியூஸ்டு சிலபஸ் போட்ட சிலபஸ்ல அந்த யூனிட் அந்த எக்ஸசைஸ் இல்ல. இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் 2.10 இல்ல. அதனால அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கணும். அதுக்கு பேர் எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ். டைட்டில் என்னது? எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ்.
எக்ஸ்போனன்ட்ஸ்னா பவர், ரேடிக்கலும் பவர் தான். பட் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா எக்ஸ்போனன்ட் அப்படின்னா பவர் 2 பவர் 3 பவர் 4 அந்த மாதிரி இருந்தா எக்ஸ்போனன்ட். பவர்ல 1/2 1/3 1/5 ஃபிராக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரேடிக்கல்ஸ். இப்போ இது ரெண்டை பத்தி படிக்கிறது தான் இந்த டாபிக். இது வந்து 2.11க்கு வருவாங்க. 2.9 எக்ஸசைஸ் பார்ஷியல் ஃபிராக்ஷன் முடிச்சிட்டோம். 2.10 அந்த எக்ஸசைஸ் வந்து இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கோம். ஏன்னா லாஸ்ட் இயர் சிலபஸ்ல இல்ல அது, ஏன்னா கிராஃபிக்கல் மெத்தட் கிடையாது, அதனால விட்டுட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் வந்து உண்டு, அதை நடத்த போறோம்னா எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ். அது சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணாங்கன்னா நம்ம திருப்பி நடத்திக்கலாம், நோ ப்ராப்ளம். பாருங்க எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். லெட் n பிலாங்ஸ் டு n அண்ட் a பிலாங்ஸ் டு r. என்னங்கிறது நேச்சுரல் நம்பர், என்ன கேபிட்டல் என்ன நேச்சுரல் நம்பர் தானே. அப்ப என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்னு வச்சுக்கோங்க. ஏங்கிறது பிலாங்ஸ் டு ஆர்னா ரியல் நம்பர், ஏங்கிறது ஒரு ரியல் நம்பர். இப்போ a பவர் n என்ன, a இன்ட்டு a இன்ட்டு a n டைம்ஸ். இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதாங்க. 5 ஸ்கொயர்னா என்ன, 5 இன்ட்டு 5 2 டைம்ஸ், என்ன 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 பவர் 3 அர்த்தம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அர்த்தம். இப்போ a பவர் என்ன, a எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணு, n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அர்த்தம். இது சாதாரண மீனிங் தானங்க. 5 பவர் 7னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணணும், 7 டைம்ஸ். அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ a பவர் n மீன்ஸ் a இன்ட்டு a இன்ட்டு a இன்ட்டு எத்தனை தடவை, n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இது பவர்ல பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர் இருந்துச்சுன்னா. சரி, பவர்ல நெகட்டிவ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா அதை கீழே கொண்டு வந்துடலாம். இஃப் m இஸ் நெகட்டிவ் இன்டிஜர் and a belongs to r and a not equal to 0, then a power m is equal to 1 by a power minus m. Suppose m ங்கிறது நெகட்டிவ் இன்டிஜர்னு வெச்சுக்கோங்க, அதை கீழே கொண்டு வரலாம். இப்போ 5 பவர் மைனஸ் 7 எப்படி எழுதலாம், 1 by 5 பவர் 7 எழுதிக்கலாம், ரைட்டா. இப்போ m நெகட்டிவ், அதை கீழே கொண்டு வந்தா மைனஸ் m ங்கிறது பாசிட்டிவா மாறிடும். m நெகட்டிவா இருந்தா மைனஸ் m ங்கிறது பாசிட்டிவ்ங்க. m மைனஸ் 3 அப்படின்னா மைனஸ் m ங்கிறது எவ்வளவு, மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 பிளஸ் 3 ஆகும். இப்போ பவர்ல நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதை கீழே கொண்டு வந்துடலான்றாங்க. 5 பவர் மைனஸ் 3 எப்படி எழுதிக்கலாம், 1 by 5 பவர் 3 எழுதிக்கலாம். அதான் இது. அப்போ கொடுத்துருக்க இன்டிஜர் நெகட்டிவ் இன்டிஜரா இருந்துச்சுன்னா அதை கீழே கொண்டு வந்துருங்க, பாசிட்டிவா மாறிடும். இப்போ 2 பவர் மைனஸ் 5 எப்படி எழுதிக்கோங்க, 2 பவர் மைனஸ் 5 is equal to 1 by 2 பவர் 5 எப்படி எழுதிக்கலாம். அப்போ பவரை கீழே கொண்டு வரும்போது பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா இருக்கும். அதான் லாஜிக் இங்கே. அப்போ எம்ங்கிறது நெகட்டிவ், கீழே மைனஸ் போடும்போது பாசிட்டிவா மாறிடும். ஸோ இந்த மாதிரி பவரை கீழே கொண்டு வந்துக்கலாங்கிறது தான் செகண்ட் ஐடியானா, எக்ஸ்போனன்ட்ஸ்ல உள்ள செகண்ட் ஐடியா. அப்புறம் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருப்பீங்கன்னா, என்ன ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் பாருங்க. லெட் ஃபார் m, n belongs to z and a not equal to 0, a பவர் m into a பவர் என்ன, a பவர் m plus n எழுதிக்கலாம். இதுக்கு பேஸ் சேமா இருந்தா மல்டிப்ளை பண்ணணும்னா பவர் ஆட் பண்ணா போதும். 5 ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் 4 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 5 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 4னா 5 பவர் 2 பிளஸ் 4. ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. என்னங்க, மல்டிப்ளை பண்ணணும்னா சேம் பேஸ் உள்ளதை மல்டிப்ளை பண்ணா பவர் ஆட் பண்ணா போதும். a பவர் m இன்ட்டு a பவர் n மீன்ஸ் a பவர் m பிளஸ் n. அதே மாதிரி டிவைட் பண்ணணும்னா மைனஸ் பண்ணா போதும். a பவர் m பை a பவர் n னா a பவர் m மைனஸ் n. 5 பவர் 3 டிவைடட் பை 5 பவர் 2 னா 5 பவர் 3 மைனஸ் 2 அர்த்தம். இது ரெண்டும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். என்ன, மல்டிப்ளை பண்ணணும்னா சேம் பேஸ்ல உள்ள இருந்துச்சுன்னா, கீழே உள்ளதுக்கு பேர் பேஸ், மேல உள்ளதுக்கு பேர் பவர். சேம் பேஸ் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணா பவர் ஆட் பண்ணணும். சேம் பேஸ் இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணணும்னா பவர் என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். இது ஐடியா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். இப்போ இங்க மூணாவது பாயிண்ட் வாங்க. ஃபார் எனி a not equal to 0, ஏங்க a not equal to 0 எல்லாம் கொடுக்காங்கன்னா டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாதுங்க. இப்போ ஃபிராக்ஷன் போடுறீங்களா, ஃபிராக்ஷன் வரும்போது கீழே a வருது இல்லை, எப்போதுமே டினாமினேட்டர் 0 ஆகிடக்கூடாது. 0 ஆச்சுன்னா இன்ஃபினிட்டி ஆகிடும். அதனாலதான் எப்போதுமே டினாமினேட்டர்ல a போடும் போதெல்லாம் a not equal to 0 சொல்லிடுவாங்க. சரி, ஃபார் எனி a not equal to 0, a by a எவ்வளவு நம்மளுக்கு தெரியுமில்லங்க. a by a, ஏனா வேற ஏனா a பவர் 1 அர்த்தம், கீழே உள்ள ஏனால a பவர் 1. a பவர் m by a பவர் m என்னன்னா a பவர் m மைனஸ் n தானே, இப்போ தானே சொன்னேன். a பவர் m by a பவர் n a பவர் m மைனஸ் n சொன்னேன் இல்லையா. அப்ப a பவர் 1 by a பவர் 1 னா a பவர் 1 மைனஸ் 1 அர்த்தம். a பவர் 1 கீழே பவர் 1. அப்ப a பவர் m by a பவர் n னா a பவர் m மைனஸ் n. இப்போ a பவர் 1 by a பவர் 1 னா a பவர் 1 மைனஸ் 1. தட் இஸ் a பவர் 0. 1 மைனஸ் 1 0 ஆயிருக்குல்ல. a பவர் 0 னா எவ்வளவு, a பவர் 0 ன்னு வருதா. இங்க a by a னா அடிச்ச ஆன்சர் என்ன வரும், 1 வருமா. அப்ப a பவர் 0 1 அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த நம்பருக்கும் பவர் 0 போட்டா ஆன்சர் 1 வரும், எக்ஸப்ட் 0. 0 பவர் 0 மட்டும் தெரியாதுங்க. மற்றபடி 0 பவர் 0 வந்து நம்ம நோ ஆன்சர், அது இன்டிடெர்மினேட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அது நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம். மற்ற அதை தவிர 0 தவிர மற்ற எந்த நம்பருக்கு பவர் 0 போட்டா ஆன்சர் 1. அது எப்படிங்கிறதுக்குள்ள ப்ரூஃப் தாங்க இது. a பவர் 0 இப்படி ரிவர்ஸ்ல பாருங்க. நான் a பவர் 0 a பவர் 1 மைனஸ் 1 எழுதிக்கலாம். a பவர் 1 மைனஸ் 1 a பவர் 1 by a பவர் 1 எழுதிக்கலாம். a பவர் 1 by a பவர் 1 அடிச்சுட்டு ஆன்சர் 1 போட்டுக்கலாம்ல. அதான் சொல்றாங்க.
அதனால இப்ப எப்படினாலும் பாத்துக்கோங்க, இதை a by a வை a பவர் 1 மைனஸ் 1 எழுதுனா a பவர் 0 வரும். a by a னா அடிச்ச ஆன்சர் என்ன வரும்? 1 வரும். அப்ப a பவர் 0 வேல்யூ எவ்வளவு? 1. அப்ப a பவர் 0 1ங்கிறதுக்கு ப்ரூஃப் இதானே. a பவர் 0 1 அப்படிங்கிறதுக்கு ஐடியாவே இதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 பாயிண்ட் சொல்லியிருக்கோமா, பாசிட்டிவ் பவர் ஆனதா எத்தனை பவர்ல என்ன இருக்கோ அத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணி நடத்துவோம். நெகட்டிவ் பவர் ஆனதை கீழே கொண்டு தரலாம், டிவிஷனுக்கு கீழே கொண்டு தரலாம். எந்த நம்பருக்கும் எக்ஸப்ட் 0, a நாட் ஈக்குவல் 0, 0 தவிர வேற எந்த நம்பருக்கு பவர் 0 போட்டா ஆன்சர் என்ன வரும்? 1 வரும். 5 பவர் 0 1, 10 பவர் 0 1, -7 பவர் 0 1, 1 பவர் 0 1, அந்த மாதிரி. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 பவர் 3 என்ன? 5 × 5 × 5. 5 பவர் -3 1 by 5 பவர் 3 போட்டுக்கலாம். ஸோ 1 by 5 × 5 × 5 அர்த்தம். பவர்ல பாசிட்டிவ் இன்டிஜர் இருந்துச்சுன்னா அப்படி அத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணி நடத்தும். நெகட்டிவ் இருந்தா கீழே கொண்டு வந்து நடத்தும். 5 பவர் 0 எவ்வளவுன்னு கேட்டா எவ்வளவு? 1. எந்த நம்பருக்கும் பவர் 0 போட்டா ஆன்சர் 1 எக்ஸப்ட் 0. 0க்கு மட்டும் பவர் 0 போடக்கூடாது. இது எல்லா நம்பருக்கும் ஆன்சர் என்ன வரும்? 1 வரும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் ரேடிகல்ஸ்.